விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கிரனர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் சூரியன் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 22ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. உச்சமடைகிறதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து 18 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற யோகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்கு, அபூர்வ நிகழ்வாக நடக்குது. கேது கன்னியா கேதுவாக இருக்கிறாரு. கேதுவுக்கு பிடித்த இடம் கன்னியா ராசி. கேதுவுக்கு வேத ஜோதிடத்தில் பிடித்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், விருச்சிகம், கன்னி. இதில் வந்து கன்னியா கேதுவாக சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 18 வருடத்துக்கு ஒரு தடவை அவர் இந்த கன்னியா கேதுவாக சூரியன் கூட சேருவார். சூரியன் ஒரு ஆத்மகாரகன். சூரியனும் கேதுவும் இணைந்து குருவின் பார்வைக்கு வராங்க. அந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் கூட சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள் வலுப்படுகின்றன. தைரிய வீரிய காரியஸ்தானமும் சுகஸ்தானம் வலுப்படுது. கூடுதலாக இன்று முதல் சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அருமையான அமைப்பு, மூலத்திரிகோண ஆட்சி, மாளவிய யோகம். ஸோ சுக்கிரனாலும் ஏற்படுகிற மாளவிய யோகமும் சூரியனால் எடுக்கிற சிவராஜ யோகமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பரிவர்த்தனை யோகம். இப்படி 3 தரமான யோகங்கள் வந்து ராசிக்கு 3, 4, 5ஆம் இடத்துல இருக்குது. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, அது ஒன்று தான் பின்னடைவு. சரியா 6 கூட ஒன்று இருக்கிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சில டென்ஷன், அலைச்சல்கள், டார்ச்சர் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனம் இருந்துக்கோங்க. அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்து நீசம் அடைச்சிட்டாருன்னா ஓரளவு பிரச்சனையெல்லாம் குறையும். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. அக்டோபர் 20க்கு மேலே தான் அவர் பயிற்சியாகி கீழே போகிறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால மிதுன ராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8-9 முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தசி கவசம் படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகப்பெருமானை நினையுங்கள், கோயிலுக்கு போங்க. இப்போதைக்கு அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. மற்றபடி கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே ஓரளவு சுப குருவாக தான் இருக்கிறாரு, விரைய குருவாக தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமை, 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. மற்றபடி சனி பகவான் வந்து சுக்கிரனுக்கு கோணத்தில் இருக்கிறாரு, பரவாயில்ல. அதுபோக செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருந்தாலுமே சுக்கிரனுக்கு கோணமாக வர்றது ஒரு வகைக்கு நல்லதான். கொஞ்சம் கெடுபலங்கள் முடியும். சுக்கிரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள ஒரு கோண நிலையில் இருக்கிறாங்க, பரவாயில்ல. ராசிக்கு வந்து 11ஆம் இடம் வலுப்புறது, லாபம் நல்லாயிருக்கும். சரியா, நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் லாபமாக இருக்கும். லாபம் ஒன்றே உங்களோட நோக்கமாக இருக்கும். சரியா, அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. 18 ஆண்டுகள் கழித்து நடக்கிற அபூர்வ யோகம் வந்து உங்கள் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடத்துல நடக்கு. சரி சார், பலன்கள்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் வந்து நல்லா இருக்குது. சரியா, இருந்த போதிலும் கொஞ்சம் போராடுடா வாழைந்துடா, ஒரு வேங்கைகளும் தூங்காதடா அப்படி சொன்ன மாதிரி மிதுன ராசி சேர்ந்த வேங்கைகள் வந்து போராடி தான் வெற்றி பெறணும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக இருக்கும். குரு வந்து அந்த எதிர்பார்ப்பை கூட்டுவார். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப வெறித்தனமாக வேலை செய்வீங்க. வெறித்தனமாக வேலை செஞ்சு நல்ல விதமாக லாபத்தை ஈட்டுவீங்க. உங்களுக்கு ஆகாதவங்க, எதிராக இருந்தவங்க உங்கள்கிட்ட இருந்து சரணடைஞ்சிருவாங்க. எதிராளினாலே உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதுபோக வழக்கு வியாபாரம் சாதகமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் முன்பகுதி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். சரியா, புத்திசாலித்தனமாக எல்லா காரியத்தையும் எதிர்கொள்வீங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தம் வரும். சரியா, கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்க, கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல கான்ட்ராக்ட் ஆகும், கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். புதிய ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். புதிய இடம் வாங்குறவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இடம், மனை, இடம், அது வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட காரியங்களில் புதுசாக ஒன்று செய்கிறீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சில பேர் ஒரு லீஸு கூட கடையை பிடிப்பாங்க. சரியா, லீஸு கூட கடையை பிடிச்சி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் படிப்பில் அக்கறை காட்டணும். நான் வந்து பொது பலன்களை சொல்லிடுறேன். சரியா, பொது பலன்களை வந்து அந்த யோகத்தோடு சேர்த்து சொல்லிடுறேன் இந்த புரட்டாசி மாதத்துக்கு. அதுக்கடுத்து நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து ஜென்ரலாக எப்படிக்கு பேசிக்கு இப்படி இருக்குது, ப்ரெசன்ட் தசா புத்தி, ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லலாம். குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அதுபோல் தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பலன் சொல்வேன். ஓகே நேயர்களே, எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு வந்து போதி ஜோதிடம் உற்ற தோழனாக, நண்பனாக இருக்குது. நிறைய வீடியோ போடுறேன் நான். இப்போ கூட 4 நாளுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி இந்த இதை பற்றி போட்டேன், சந்திரகிரகணத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் போட்டேன். அதுபோல் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். சரியா, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மிதுன ராசிக்கு சம்மந்தமாக. ஓகே நேயர்களே, புதிய அந்த கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்கள் நல்ல அக்கறையாக படிப்பீங்க. சரியா, இருந்த போதிலும் படிப்புக்கு செலவுகள் இருக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. செவ்வாய் சஞ்சாரம் வந்து உடலில் சில உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா,
அதனால் சீதோசனமாக சாப்பிடுங்க, குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடுங்க, நிதானமாக இருங்க. சுலோ அண்ட் ஸ்டடி இஸ் வின் தி ரேஸ். பிறர் அனுசரித்து போங்க, அது ரொம்ப நல்லது தான். சரியா? சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும், கூட்டு தொழில் பங்கு செஞ்சு மிக சிறப்பாக இருக்கும், பொன்பொருள் சேர்க்க இருக்கும். சில பேர் புதிய வண்டி வாங்குவீங்க, அது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வீடு இந்த மாதம் மாற முடியாது, புரட்டாசி மாதம், அதனால் வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். மேல்நாட்டுக்கு போகிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் நல்லபடியாக கை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க. உங்களுக்கு சில கணக்கின்படி பார்த்தோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 18, 23, 27, அக்டோபர் 5, 9, 14 இந்த நாட்கள்லாம் நல்ல ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம். ராகு ஓரளவு சுப தொடர்பில் தான் இருக்கிறாரு. 22ஆம் தேதிக்கு மேலே புதனுடைய பார்வைக்கு வந்துடுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இவ்வளோ நாளாக சுக்கிரன் பார்வையில் இருந்தார், அடுத்து புதனுடைய பார்வைக்கு வராரு. அவர் ஒரு கிரகண நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார். சந்திரனை கிரகணம் பண்ணிவிட்டு அவர் இப்போ நார்மல் நிலையில் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 2 நாளைக்கு இருக்கிறாரு, 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ சந்திரன் இப்போ 2 நாளைக்கு ராகுபடியில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 கோடியவன் சந்திரன் வருமான ஸ்தானாதிபதி, அவர் 10ஆம் இடத்துல ராகு கூட்டியில் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் நிறுவலை தான் இருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியாக வந்துடும். சரியா? 22ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? ராகுவின் நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்ததை சாதிப்பீங்க. ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த அபூர்வ யோகத்தால், இந்த 3 விதமான யோகத்தால் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். சரியா? வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். சரியா? தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நெருக்கடி சங்கடங்கள்லாம் சரியாக போயிடும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல வேலைப்பளு அதிகம் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால அதை நல்லபடியாக சமாளிச்சிருவீங்க. சரியா? சாதுரியமாக சமாளித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான். எதிர்பார்த்த லாபம் வரும். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். புதனோட செஞ்சாரும் நல்லபடியாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் நல்லபடியாக படித்து பெரிய லெவலுக்கு போவீங்க. சரியா? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். சொத்து பத்து வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? கவனமாக பார்த்துக்கோங்க. சந்திராஷ்டமம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. சரியா? சந்திராஷ்டமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் நட்சத்திரத்துக்கு 14ஆம் நட்சத்திரத்தில் சந்திரன் வர்றது உங்களுக்கு சந்திராஷ்டமம். சரியா? நான் ஒரு டேட் சொல்கிறேன், அந்த டேட்டை செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நானும் செக் பண்ணி தான் சொல்லுவேன். ஏன்னா சில நேரங்களில் காலண்டரில் மாற்றி போட்டுருதானுங்க. சரியா? காலண்டரில் மாற்றி போட்டதுனால உங்களுக்கு அது குழப்பம் இருக்க தான் செய்யும். 12ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம், அக்டோபர் 12ஆம் தேதி. சரியா? அக்டோபர் 12ஆம் தேதி இன்னும் நாள் இருக்குது. அக்டோபர் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரும். அது 11ஆம் தேதியும் இருக்கும், 12ஆம் தேதியும் கொஞ்சம் இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா செப்டம்பர் 22, 23, 31, 4, 5, 13, 14, அக்டோபர் 4, 5, 13, 14. மறுபடியும் சொல்கிறேன், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் செப்டம்பர் மாதம் 22, 23, 31, அக்டோபர் மாதம் பார்த்தோம்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. வழிபாடு, பெருமாளை கும்பிடுங்க. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடுங்க. புரட்டாசி சனிதோறும் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மிருகசீரிசத்துக்கு நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், விட்டுட்டேன். ஆமாம், மிருகசீரிசத்துக்கு நல்லா தாங்க இருக்குது. மிருகசீரத்துக்கு சிறப்பாக தான் இருக்குது. சரியா? நட்சத்திரம் ராசியில் இருக்கிறாரு. கொஞ்சம் இதாக இருப்பீங்க. சரியா? கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் லாபம் இருக்கும். இருந்த போதிலும் பெருசாக தொழில் எதுவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கையிருப்பை கவனமாக வச்சுக்கோங்க. சரியா? கையிருப்பை கவனமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 18, 23, 27, அக்டோபர் 5, 9, 14. இந்த நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் அக்டோபர் 10, 11 அன்றைக்கு தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. மிருகசீரிசத்தில் பிறந்தவங்க. வழிபாடு, நீங்களும் பெருமாளை தான் கும்பிடணும். புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுறது நல்லது தான். அதுபோக சனிக்கிழமை நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பொதுவாக புரட்டாசி மாதம் சைவ சாப்பாடை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நிர்பந்தம் கிடையாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரியா? நம்பினார் தான் நடராஜன். சில காலங்களில் செய்யாமல் இருந்தோம்னா அதோடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் சீதோசன நிலை மாறும். கால வெப்பநிலை மாறும். உஷ்ணம் குறைஞ்சி மழை ஆரம்பிச்சிடும்.
வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுனால ஒரு விதமான சூழ்நிலை நிலவும். ஆனால் வெயிலும் நல்லா அடிக்கும். புரட்டாசி மாதம் பொண்ணே உருகும்பாங்க, அந்தளவுக்கு வெயில் சிறப்பாக அடிக்கும். இப்போல்லாம் போட்டு பட்டையை கலப்புது. மதுரையில் 39 டிகிரி அடிச்சிடுது. முந்தா நாள் 18ஆம் தேதி 17ஆம் தேதி மதுரையில் 39 டிகிரி. இந்தியாவிலே அதிகமாக அடிச்சது மதுரையில் தான். 39 டிகிரி அடிச்சிருக்கு. டெல்லியில் மழை வெளுத்து வாங்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் சவுத் தமிழ்நாட்டில் வெளுத்து வாங்குது வெயில். எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, வெயில் நல்லா தான் அடிக்குது. பட் மழை இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு 2-3 நாளில் மழை ஆரம்பிச்சிடும். சரியா? ஏன்னா சூரியன் அந்த அமைப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. சுக்கிரன் ஓரளவு மாறிட்டார். சுக்கிரன் தான் மழையை கொடுக்குறவர். சரியா? சுக்கிரன் தான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டதுனால அவர் கண்டிப்பாக மழையை வருஷிப்பார். மழை வரப்போகுது. இன்னும் 23, 24 மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில். இருந்த போதிலும் சூரியன் கொஞ்சம் அவர் இறங்கி வரணும். உத்தர நட்சத்திரத்தை விட்டு கீழே இறங்கி வரணும். உத்தர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. அவர் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டாருன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. எல்லாமே கணக்கு தான். ஜோதிடத்தில் நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. அது புரிதலை பொறுத்து இருக்குது, ஜோதிடரோட அனுபவத்தை பொறுத்து இருக்குது, இறைவனோட அனுக்கிரகத்தை பொறுத்து இருக்குது. இறைவனோட அனுக்கிரகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அனைத்தும் கிட்டும், சித்தி கிடைக்கும். ஓகே, இப்போ புனர்பூசத்துக்கு பார்ப்போம். புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்றிருக்கிறார். யார்? சுக்கிரன். இன்றைக்கிலேருந்து ஆட்சி பெறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் சுக்கிரன் ஆட்சிக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் மிதுனத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். மிதுன ராசிக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடையில அந்த சந்திரகிரகணத்துக்கு போட்டேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கும் வேலைகள் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, தொடர்ந்து போட முடியல. இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் இந்த புரட்டாசி மாத புது பலன்லாம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். புனர்பூசம் 1, 2, 3 உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரியா? உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக தான் இருக்கும். லாபமாக இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் இந்த நெருக்கடியான நிலைகள் விளங்கும். தொட்ட காரியம் தொடங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு கட்டுறதுக்கு நல்ல உகந்த நேரம். அதுக்காக பிளானிங்லாம் பண்ணுங்க. புரட்டாசி மாதம் ஆரம்பிக்க முடியாது. இருந்தாலும் வாஸ்து வருதான்னு தெரியல, அது பார்க்கணும், தனியாக பார்க்கணும். நம்ம வாஸ்துலாம் பார்க்குறதில்ல. வாஸ்து இருக்கிறவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். வாஸ்துக்கு மாதம் தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷனுடைய நேரம் தான் முக்கியம். ஸோ வீடு கட்டுறதுக்கு பேங்கில் லோன் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஆரம்பகட்ட முகாந்திர பணிகள்லாம் ஜருவராக நடக்கும். அதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல்நிலை நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் புனர்பூசத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களாம் நல்ல நிலைமைக்கு வெளியே வந்துடுவீங்க. தொழில் ரீதியாக இருந்த விரோதம், போட்டி பொறாமைலாம் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல், செல்வாக்கு பிறருக்கு தெரியும். உங்களுடைய மறைந்திருந்த உங்களுடைய எனர்ஜி, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் உங்களோட புதைக்கப்பட்டிருந்த சில காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். என்ன, உங்களோட தனித்திறமை வெளி உலகத்துக்கு தெரியும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம். ஒரிஜினாலிட்டி நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. உங்கள் தனித்தன்மை இனிமேல் உலகம் அறியும். 4 பேருக்கு தெரியும். அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து பொறாமை கூட படலாம். என்னடா இவன் நல்லா வேலை பார்க்குறானே, கெட்டிக்காரனாக இருக்கானே, இவ்வளோ நாள் என்ன பண்ணானே, இப்படி நல்லா இருக்கானே, அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைலாம் உருவாக போது அதுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு வரும். கணவன் மணி உறவு நல்லபடியாக இருக்கும். நினைத்தபடி பெண்ணிக்கிறவங்க. சரியா? 2 பேத்துக்குள்ளேயும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரிதல் நல்லபடியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட திறமை வெளி உலகத்துக்கு தெரியும். எல்லா காரியத்தையும் நல்லபடியாக பண்ணுவீங்க. இழுபறியாக இருந்த பண வரவுலாம் வரும். வர வேண்டிய பாக்கி வசூலாகும். மாணவ செல்வங்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கணும். சரியா? வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகம் இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறாரு. புனர்பூச நட்சத்திரம்லாம் போகிறதுனால கொஞ்சம் கோபம் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அதை குறைச்சிக்கோங்க. நிதானமாக பேசுங்க. சரியா? நிதானத்தை வளர்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் தான் போகிறாரு. ஒரு வகைக்கு பரவாயில்ல. குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் போகிறது நல்லது தான். சரியா? அதனால் குருமங்கள் யோகம்பாங்க. இருந்தாலும் செவ்வாய் தான். மிதுனம் ஒரு பிடிக்காத வீடு, பகமை வீடு. அதனால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் உஷ்ணப்பட வைப்பார், கோவப்பட வைப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது. சரியா? இது யோகமான காலமாக தான் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கட்சியில் நல்ல பேர் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு. சரியா? அக்டோபர் 12ஆம் தேதி சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். ரொட்டீனாக பார்க்க வேண்டிய வேலையை பாருங்கள். சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? சந்திராஷ்டமங்கிறது அக்டோபர் 12ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு வருது. அதிர்ஷ்ட நாட்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா
செப்டம்பர் மாதம் 21, 23, 30 இந்த 3 நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாக பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி. இதுபோக தனியாக உங்களுக்கு நான் குருபலம் உள்ள நாட்களும் போடுவேன். சரியா? அதையும் பாருங்கள். மிதுன ராசிக்கு வந்து போடுவேன் நான். செப்டம்பர் மாதம் போட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டான்னு எனக்கு தெரியல. மற்ற ராசிகளுக்கு நிறைய போட்டிருக்கிறேன். இங்கிட்ட இன்னும் 10, 11 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிஞ்சிடும். இல்லைனா நான் அடுத்த மாதம் போடுறேன். அக்டோபர் மாதம் வந்து மாத தொடக்கத்திலே போட்டுறேன். 31 நாளுக்குமே வந்து யோகமுள்ள நாட்கள், அனுகூலமற்ற நாட்கள் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு அதுக்குண்டான வழிபாடையும் போடுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுப்பேன். மிதுன ராசிக்கு வந்து பொது பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள், ஆதிபத்திய பலன்கள், காரகத்துவங்கள், கிரகங்களுடைய அப்போது நடக்கிற சஞ்சார பலன்கள், செயற்கை பலன்கள், பார்வை பலன்கள், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாறுபடும். அப்போ உங்கள் ராசிநாதனுடைய நிலைமை, உங்கள் ராசிக்கு வந்து 3 கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள். புதன், சுக்கிரன், சனி. இவங்களோட நிலைமைகளை வச்சு தான் மிதுன ராசிக்கு வந்து காரியங்கள் நடக்கும். இவங்களை சுற்றி தான் உங்களுக்கு ரொம்ப நடக்கும். அதுபோல் ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டாருன்னா மிதுன ராசி நல்லாயிருக்கும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இப்போ அவர் கெட்டு போகல, 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ராசியில் தான் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்து நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சு அவர் வீடு கொடுத்த சந்திரன், அமாவாசை சந்திரனை நோக்கி போகும்போது நல்ல பலன்கள் நடக்கும். இதுதான் ஜோதிடத்தில் சூட்சுமம். சரியா? செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடணும். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்துடுவார். ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனை நோக்கி போகும்போது, இருள் சந்திரனை போகும்போது நல்ல விதமாக இருக்கும். சரியா? அப்படித்தான் பலன்கள் வந்து மேசராசிக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து செவ்வாயால் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து எந்த அளவுக்கு கெட்டு போகிறாரோ, வீக்காக அடைகிறாரோ, பலவனம் அடைகிறாரோ அந்த அளவுக்கு பலன்கள் மிதுன ராசிக்கு கூடுதலாக இருக்கும். ஓகே நேயர்களே, வழிபாடு இந்த மாதம் வழிபாடு நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இருந்தாலும் குரு பகவானை தொடர்ந்து கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா குரு பகவானை கும்பிடுங்க, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க. குரு பகவான் வந்து நவக்கிரகங்களில் இருப்பார். நவக்கிரகங்களில் வடக்கு பக்கம் இருப்பார். வடக்கு பக்கம் நோக்கி இருப்பார். நவக்கிரகங்கள்லேயே வடக்கு பக்கம் நோக்கி இருக்கிற ஒரே கிரகம் வந்து குரு பகவான் தான். வடக்கு நோக்கி பார்த்துருப்பார். அவரை கும்பிடுங்க. இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க. அவர் தெற்கு பக்கம் இருப்பார். சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பக்கம் இருப்பார். அவரையும் கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, குரு பகவானுங்கிறது வேறு. ஆனால் 2 பேரும் வழிபட்டாலும் ஒரே பலன் தான். சரி நேயர்களே, மிதுன ராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது, தகவலை சொல்கிறேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி நேயர்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரல எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன், திருக்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.